நமது வாழ்க்கையில் எவ்வளவு உழைத்தாலும் வளர்ச்சியும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை என்று வருத்தப்படுபவர்களா நீங்கள்? கோயில் குளம் எல்லாம் சென்று வணங்கினாலும் எந்த வளமும் நல்வாழ்வும் கிடைக்கவில்லை என்று வருந்துபவர்களா நீங்கள்? அப்படியென்றால் ஆண்டுக்கு ஒருமுறை வரும் தை மாத அமாவாசையில் இந்த நல்ல காரியங்களை செய்து பாருங்கள். மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக உங்களை வந்தடையும். தை அமாவாசை என்பது தை மாதத்தில் போற்றுதலுக்கு உரிய தெய்வீகமான உன்னதமான நாளாகும். தேவர்களின் காலை பொழுது என சொல்லப்படும் இந்த தை மாதம் நிறை மாதம் என்றும் புதிய வாழ்வு ஜனிக்கும் காலம் என்று முன்னோர்களால் போற்றப்படுகிறது. விவசாயத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல, ராசி சுழற்சிகளின் அடிப்படையிலும் தை மாதம் முழுமை பெறும் மாதம் என்பதால்தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று விதியுடன் ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. தை மாதத்தில் வரும் அமாவாசை நாளில் உமையவனும் உமையவளும் பக்தனுக்காக திதியும் விதியும் மாற்றி திருவிளையாடல் புரிந்த நாளாகும். பக்தனின் பக்தியை மெச்சிய பார்வதி தேவி யுகத்தின் சக்கரத்தையே சுழற்றி இருள் நிறைந்த அமாவாசை தினத்தை ஒளி நிறைந்த பௌர்ணமியாக மாற்றிய அதிசய நிகழ்வை அறிந்து இந்த நாளின் பெருமையை உணர்ந்து கொள்வோம். காவிரி கரையில் உள்ள புகழ்பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான திருக்கடையூர் அபிராமி வள்ளி உடனுரை அமிர்த கடேஸ்வரர் கோயிலில் சுப்பிரமணியர் என்ற பக்தர் அபிராமி அன்னையை வணங்குவதும் அவளை புகழ்ந்து துதி பாடுவது மட்டுமே தன் வாழ்க்கை என்று வாழ்ந்து வந்தார். சிவசக்தியை மட்டுமே நினைத்ததால் அவரை பித்தன் என்று சிலரும் சித்தர் என்று சிலரும் சொல்லித் திரிந்தனர். ஒரு அமாவாசை நாளில் தியான நிலையில் இருந்து அவரிடம் சரபோஜி மன்னர் இன்று என்ன திதி என்று கேட்க, அபிராமி அம்மனின் அருள்மணம் கமழும் தெய்வீக தோற்றத்தை மனதில் நிறுத்தி ஆனந்தமாக பரவச நிலையில் இருந்த சுப்பிரமணியர் வாய் குளறி இன்றைக்கு பூரண பௌர்ணமி திதி என்று சொல்லிவிட்டார். அமாவாசை தினத்தில் பௌர்ணமி எப்படி வரும் என்று கோபமடைந்த கொற்றவன், அப்படி வராவிட்டால் உனக்கு மரண தண்டனை என்று ஆணையிட்டார். அன்னையின் மீது வைத்திருந்த அளவற்ற நம்பிக்கை கொண்ட சுப்பிரமணியர் இன்று அபிராமி என்னை காப்பாள் என்று கூறி ஒரு ஆழமான குழியை வெட்டி அதில் விறகுகளை அடுக்கி தீ மூட்டினார். அந்த குழிக்கு மேல் 100 கயிறுகளால் ஆன உரியையும் கட்டி அதில் ஏறி அமர்ந்து கொண்டு அந்த அபிராமி வள்ளி தாயார் எனக்கு காட்சி கொடுத்து என் மேல் உள்ள பழியை நீக்காவிட்டால் என் உயிரை மாய்ப்பேன் என்று சபதம் செய்தார். பிறகு அபிராமி வள்ளியை நினைத்து உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை என்று பாட பாட அன்னை அபிராமி வள்ளி அவருக்கு காட்சி கொடுத்ததோடு தன் காதில் அணிந்திருந்த கம்மலை கழற்றி வான்வெளியில் வீசி எறிந்தாள். அந்த கம்மல் வானில் மிதந்து பல கோடி நிலாக்கள் ஒன்று கூடியது போல் ஒளியை பொழிந்தது. அன்னை அபிராமி சுப்பிரமணிய பட்டரிடம், நீ வாய் தவறி மன்னனிடம் கூறிய சொல்லையும் உண்மையே என நிரூபித்தேன். நீ தொடங்கிய அந்தாதியை தொடர்ந்து பாடு என்றாள். அபிராமவல்லியின் அருள் பெற்ற பட்டர் பரவசப்பட்டு தன்னுடைய அனுபூதி நிலையை வெளிப்படுத்தும் அபிராமி அந்தாதி பாடல்களை பாடி நிறைவு செய்தார். இந்த புனிதமான நிகழ்வின் நிகழ்ச்சிகள் இன்றும் தை அமாவாசை நாளில் திருக்கடையூர் கோயிலில் நடைபெறுவதை காண கோடி கோடி கண் வேண்டும் என்கின்றனர் சிவபக்தர்கள். அன்னை ஒளி மழை பொழிந்த இந்த தை அமாவாசை நாளில் பல கோடி மைல்களுக்கு அப்பால் உள்ள பித்ரு எனும் நமது இறந்த முன்னோர்கள் மேலோகத்திலிருந்து சூரிய கதிர்களின் வழியாக பூமிக்கு வந்திருந்து தனது வம்சாவழியினரை ஆசிர்வதிக்கின்றனர். தங்கள் பிள்ளைகளையும் உறவினர்களையும் பார்க்க மிகுந்த பாசத்துடனும் பசியோடும் வரும்போது அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது நமது முக்கியமான கடமையாகும். இந்த தர்ப்பணமானது பித்ருக்களை குளிர செய்து நமது குடும்பத்தில் துர்சம்பவங்கள் நடக்காமல் காக்கும் என்பது ஐதீகம். தர்ப்பணமும் தானமும் வழங்காமல் பித்ருக்களின் சாபத்திற்கு ஆளாகிவிட்டால் தெய்வத்தால் கூட கருணை காட்ட முடியாது என்கிறது கருட புராணம். ஒருவன் தனது தாய் தந்தைக்கு இறந்த சடங்குகளை செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று விஷ்ணு பகவான் கூறுவதில் இருந்தே இதன் முக்கியத்துவத்தை நாம் அறியலாம். இந்த ஆண்டு தை அமாவாசை புதன்கிழமைகளில் பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருவது
மற்றொரு தனி சிறப்பாகும். இந்த நாளில் வெள்ளை நிற வஸ்திரங்கள், பச்சரிசி, பச்சை காய்கறிகள் ஆகிய 3 பொருட்களை தானமாக அளித்தால் நவகிரக தோஷங்களில் இருந்து விடுபட முடியும் என்கிறது சாஸ்திரங்கள். தை அமாவாசையில் கடல் உள்ளிட்ட நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து விடுவதால் அவர்களை திருப்தியடைந்து நம்முடைய பாவங்கள் மட்டும் இன்றி நமக்கு முந்தைய தலைமுறையில் இருந்தவர்கள் செய்த பாவங்கள், பித்ரு காரியங்கள் செய்யாமல் விட்ட குறைகள், தவறுகள் ஆகியன நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் என்பது சித்தர்களின் வாக்காகும். தர்ப்பணத்திற்கு தை அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை படைத்து வழிபடுவது பித்ருக்களின் ஆசையை பெற்றுத்தரும். அதனால் நம்முடைய பாவங்களில் இருந்தும் விடுபட முடியும். நாம் இன்று அனுபவிக்கும் நற்பலன்களுக்கு காரணம் நம் முன்னோர்கள் சேர்த்து வைத்துள்ள புண்ணியம்தான். அதை நம் பிள்ளைகளும் பெற்று பயனடைய அதை தொடர வேண்டும். பெற்றோர்கள் செய்யும் நற்செயல்கள் பிள்ளைகளுக்கு கட்டாயம் போய் சேரும். எனவே நீத்தார் கடன் செய்வது என்பது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமையாகும். வாழ்வில் உயர்வடையவும் மனம் மகிழ்வோடு வாழவும் ஆலயங்கள் மட்டும் இன்றி நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய நற்காரியங்களையும் தை அமாவாசை நாளில் நிறைவேற்றினால் நிச்சயம் தீமைகள் நீங்கி வளமோடு வாழலாம். தை அமாவாசையில் முன்னோரை வணங்குவோம், அவர்களின் ஆசையை பூரணமாக பெறுவோம். மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜ்கமலுடன் கலைமாமணி நந்தகுமார்.